சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு அவனை சும்மா விடப்படாது. இன்னையோட அவன் சுவாலியை முடிச்சிடணும். அம்மா வீட்டுல நடந்த சண்டையை போய் ராதிகா அம்மகாரிட்ட சொல்லிட்டா போல இருக்க. அம்மகாரி ஊரையே திரட்டிட்டா. எல்லாரும் கத்தி கம்பு வாரியல் எல்லா ஆயுதத்தோட வந்து இறங்கிட்டாவல. நம்ம வீட்டுக்கு தான் வரவோ. நீலக்குட்டி நீ கையில கிடைச்சா அவ்வளவுதான். நீலக்குட்டி கடவுளே, என்னது 5 நிமிஷத்துல பெரிய படையை திரண்டுட்டு சின்ன பொண்ணு பெச பறிச்சு வேண்டாம். தேவையில்லாத பிரச்சனையை இழுத்து விட்டுட்டு போயிடாத. என் மாப்பிள்ளை தெரிஞ்சு அவ்வளவுதான். என்ன தூக்கி போட்டு மீதி மீதி மீச்சு போடுவாரு. அப்போ எவனோ ஒருத்தன் உங்களை பார்த்து பாட்டு பிடிச்சு நக்கல் அடிச்சிட்டு இருக்கான். நாங்க பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா? 4 படி நீங்க சும்மா இருந்தாலும் நாங்க சும்மா இருக்க மாட்டோம். இங்க 4 படிக்கு ஒரு பிரச்சனைனா நாடே அதிரும். இவ வேற கொஞ்சம்னா கூட கொஞ்சம் நம்மள இழுத்து விட்டு நாடகம் பார்த்து போடுவா போல இருக்க. 4 படி என்ன கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கியா? நீ தைரியமான ஆளுதானே? ஹலோ 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 ரசிகன் நான் அல்லவா. ஹாய் ஹாய் ஹாய். அட மூதேவி, இவன் என்ன வைக்கப்பட்டக்கான சிறகிலவால இருக்கு. மர்மல, நான் ஆவேசத்துல நின்னுட்டு இருக்கேன். யார போட்டுதால நான் சொல்லி சீக்கிரம். கிளவி வேற சீக்கிரமா வந்துட்டு உசுர வாங்குதம்மா. இது பொறுத்ததே பொறுத்தியா? 2 நிமிஷம் பொறுங்க. எண்ணி ஓன ஒரு வார்த்தை சொல்லுங்க. அவன் மண்டைய பூரி கட்டையாலே பொளந்துருதே. அம்மை மூணு அடங்க மாட்டக்கல்ல. சண்டனா ஆள வந்து நிக்கலவல. இதே இது வீட்டுல வேலை பாருங்கன்னா எங்க போல்வல தெரியல. ஆள் அட்ரஸ் இருக்காது 2 பேரும். எம்மா தாயே நாத்து கொஞ்சம் நில்லு. அவன் எங்க இருக்கான் யாது இருக்கான்னு கண்டுபிடிக்காண்டமா. 4 முடி கோவப்படின்னு வச்சுக்கோங்க. அவன் எஸ்கேப் ஆயிருவான். அதுக்கப்புறம் கண்டுபிடிக்க முடியாது. நல்ல நைஸா பேசுற மாதிரி பேசி அவன் எங்க இருக்கான்னு சொல்ல வைங்க. அவ்வளவுதான சின்ன பொண்ணு. இப்ப பாரு. ஹலோ, யார் சார் நீங்க? 1.5 கிலோ ஸ்வீட்டா ஒன்னா மண்ணா தின்ன மாதிரி இருக்கு. எவ்வளவு நேரம் கழிச்சு பேசுறீங்க சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. உங்க பேர் என்ன பேரு? அத கேட்டு நீங்க என்ன செய்ய போறீங்க? பேரோடதுக்கு இல்ல, எங்க வீட்டு ரேஷன் கார்டுல உங்க பேரை சேர்க்கிறதுக்கு தான். கல்யாணத்துக்கு முன்னாடியே வா. கல்யாணம் ஆன பிறகு அதெல்லாம் சேர்த்துக்கிடலாம். வாரிய கொண்ட அவனுக்கு கல்யாணம் ஒண்ணுதான் கேடு. இவன் பேசத பார்த்தாலே தெரியுது. அவன் ஒரு சரியான மாங்கா மடையனா இருப்பான் போல இருக்கு. சார், நீங்க எங்க இருக்கீங்க தெரிஞ்சுக்கிடலாமா? சார் மோர்னு சொன்னாலாம் நல்லா இல்ல பாத்துக்கோங்க. அத்தான் என்னத்தான் அப்படி சொல்லுங்க. அத்தானா, எவ்வளவு கொழுப்பு இருக்கணும் அவனுக்கு. கையில மட்டும் இப்ப கிடைச்சா அவன் அந்த வாரியலால அடிச்சு வடக்கினிக்கு பத்திடுவேன். கடைசில பத்தி அவன் என்ன சொல்லுதான்னு 4 முடி எப்படியாவது சொல்லி அவன்கிட்ட இருக்க இடத்த மட்டும் கேட்டுருங்க. ஹலோ, நாங்க இங்க இருக்கோம். நீங்க எங்க இருக்கீங்க? நீங்க என்ன அப்ப நிறைய பேர் இருக்கீங்களா? ஏ 4 முடி, நாங்கன்னு சொல்லாத. நீ மட்டும் இருக்கேன்னு சொல்லு. திருப்பண்ணு உன் மாமியக்காரிய பேசாம இருக்க சொல்லு. தேவையில்லாம என்ன வம்புக்கு இழுக்கா. 4 முடி எங்க மாமியாரி சொல்லதும் சரிதானே. நாங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் போட்டு கொடுக்கலாம். நான் மட்டும் தான் இருக்கேன்னு சொல்லுங்க. ஹலோ, நான் மட்டும் தான் தனியா எங்க இருக்கேன். நீங்க எங்க இருக்கீங்க சொல்லுங்க. என் வாழ்க்கையில இப்படி ஒரு சாப்பாடை நான் பார்த்ததில்ல பாத்துக்கோ. உங்க அப்பாக்காரரு கூட இப்படி வாங்கி தந்ததில்ல. செய்தி எடுத்து நானும் தின்னதில்ல. எம்மா, நீ புகழவே வேண்டாமா. உன் இலைய பார்க்கும் போதே தெரியுது. அவ்வளவு அழகா பளிச்சுன்னு வலிச்சு தின்றுருக்க. எம்மா, எல்லாம் சாப்பிட்ட பிறகும் கடைசியில பால் பாயசம் சாப்பிடலன்னா எப்படி? இந்த பால் பாயசம் உனக்காக ஸ்பெஷலா வச்சிருக்கேன். மில்க் மேட் எல்லாம் ஊத்திருக்கேன். நல்ல டேஸ்டா இருக்கும். எட்டி வெறும் பால் பாயசம் தானே, அது கூட லட்டு போலி அந்த மாதிரி பப்படம் பழம் இவ்வளவு சேர்த்து நல்லா பிசைஞ்சு அடிச்சா நல்லா இருக்குமே. நீ சொல்லுது எனக்கு நல்லா புரியுதுமா. நம்ம ஊர்ல கல்யாண வீடுகள் எல்லாம் அப்படித்தானே திம்போம். நீ சொல்லும் போது எனக்கே வாய் ஊறுதுமா அப்படி சாப்பிடணும்னு சொல்லிட்டு. இன்னொரு நாள் உனக்கு பால் பாயசத்துக்கு போலி, அதுக்கப்புறம் லட்டு, அப்புறம் பப்படம் பழம் எல்லாம் சேர்த்து தரேனமா. இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணி வெறும் பால் பாயசம் மட்டும் குடி. நீலக்குட்டி இவருக்கு வேற வேலையே இல்ல. எங்க இருந்தாவது நீலுக்குட்டின்னு கத்திட்டே இருக்கணும். இதே சுவாலியா போச்சு. வீட்டுக்கு வந்து திங்க வேண்டியதானே. நம்ம சாப்பாடு எல்லாம் செய்து எடுத்து வச்சிருக்கோம்ல. தெருவுல ஏதோ சோறு கொடுக்காத மாதிரி கடந்து கத்திட்டு இருக்காரு. 4 பேர் பார்த்தா என்ன நினைப்பாவோ? புருஷனுக்கு சாப்பாடே கொடுக்க மாட்டா போல இருக்கு. தெருவுல போட்டு கொல்லுதா போல இருக்கு. அப்படி தானே பேசுவோ. எடி கோவப்படாதட்டி. அவரு உன் மேல இருக்க பாசத்துல அப்படி கிடந்து கத்திட்டு கிடக்காரு. அதுக்கு இல்லம்மா ஊர்ல வந்து இருக்கோம். அவ அம்மாக்காரி ஏற்கனவே ஏத்து வீட்டுல உட்கார்ந்துருக்கா செல கணக்க. உடனே அம்மாக்காரி என்ன தெரியுமா சொல்லுவா பாத்துக்கிட்டு, எடி உன் நாத்தனாக்காரி சோரட்டி போடுதா உன் மாப்பிளைக்கு. அவ எங்க கவனிக்க. அதே மாதிரி நீனும் உன் மாப்பிளைக்கு சோறு போடாண்டாம் அப்படின்னு சொல்லி கொடுப்பா. அதுக்கு தான் நான் சொல்லுதேன். இந்த மனுஷனுக்கு அது புரியுதான்னு பாருமா. தெருல கிடந்து என் மானத்தை வாங்குதாரு. எம்மா எப்பா எம்மாவும் எப்பாவும் தான். வீட்டுல வந்து சாப்பிட வேண்டியதானே. எதுக்கு தெருல கிடந்து சத்தம் போட்டு அடைக்காரு. வாரம் பாயசத்தை தாரேன். அதுக்கப்புறம் சோற தின்னும். பாயசமா? உனக்கு அங்க பாயசத்தை போனதுக்காண்டி ஒரு கூட்டமே காத்திருக்கு. தெருல வந்து பாரு. ஏ லூசு மனசா, என்ன சொல்லுதாரு? நீலக்குட்டி, நான் உண்மையதான் சொல்லுதேன். நம்ப உனக்கு பால் பாயசமா அட பாயசமா சிறுபேர் பாயசமான்னு தெரியல. ஏதோ ஒரு பாயசத்தை இன்னைக்கு போட போறாவோ. நீ எங்கேயாவது தப்பிச்சு ஓடிரு. யோ, வயிறு பசில லூசு கணக்க எதையாவது வாயில வந்ததெல்லாம் உளறிட்டு இருக்காத. என்னது நாலூசா? அப்ப நீ தைரியமான ஆளுதானே? ஆமா, யார் இல்லன்னு சொன்னா? நான் தைரியமான ஆளுதான். தைரியமான ஆளா இருந்தா தெருல வந்து பாரு. ஒரு 10 நிமிஷம் அங்க நின்னு மட்டும் பாரு. ஏன் எதுக்கு? ஏன் எதுக்குன்னு கேட்காத, வந்து பாரு. ஏமா பாயசத்தை குடிச்சிட்டு நான் இப்ப வாரேன். எடி தேவையில்லாத சண்டையை இழுத்துட்டு வந்துடாதடி. அதெல்லாம் ஒண்ணு இழுத்துட்டு வர மாட்டேமா. பேசாம இரி.
யார்கிட்ட? இந்த நீலாம்பரி கிட்டே வா. போனா தானே தெரியும். அவசரத்துல போன்னு சொல்லிட்டோம். ஐயோ விஷயத்த சொல்லாம விட்டுட்டோமே. இவவே வசமா சிக்கிற கூடாத. நீலக்குட்டி என் மொவ சொன்ன மாதிரி இவர் சரியான லூசா இருப்பார் போல இருக்கு. தெரியாதனமா பாவி மவா போய் விழுந்துட்டாள. என்ன எதுக்கு இந்த ஊர்ல ஒருத்தி பிறந்துதான் வரணும் இனி. இவ வேற சரியா பார்க்காம டயலாக் ஓடுதாள. நீலக்குட்டி அங்கே பார். அமுக டுமுக அமால் டுமால். இக்கட சூடு. பாவிகளா, என்ன இதெல்லாம்? என்ன இதெல்லாம் என்கிட்ட கேட்டா எப்படி? என்ன மட்டும் சொன்னில வாயை பிளந்துட்டு நிக்கிறேன்னு. இப்ப நீ எதுக்கு வாயை பிளந்துட்டு நிக்க? யோ, இதான் சான்ஸ்னு பேசுறீரோ? பாத்தியா, எங்கேயும் நம்மளால தப்பிச்சு போக முடியாது. சுத்தி சூழ்ந்துட்டாளுவா. நானும் கண்டன் கேட்டு இப்படி ஒரு ஆயுதங்களோட யாரையுமே பார்த்தது இல்ல. அவ்வளவு ஆயுதங்களோட நிக்காளுவா. வென விதைச்சவன் வினையா இருப்பான், தின விதைச்சவன் தினையா இருப்பான். இதான் சாக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப துள்ளிட்டு இருக்கீரா? அடியே துள்ளிட்டு இருக்க நீ கொஞ்ச நேரத்துல அடங்க போற. போட்டோம்னா தால அடியே போடுறதுக்கு உனக்கு கை இருந்தா தானே. இப்ப பாரு, அவளை வேற கை வேற காலு வேற அக்கா தனித்தனியா பிச்சு எடுக்க போறாள்வா. ஹலோ, நான் மட்டும் தான் தனியா எங்க இருக்கேன். நீங்க எங்க இருக்கீங்க சொல்லுங்க. நான் உங்க ஒரு வயக்காட்டு பக்கம் தென்னை மரத்துக்கு கீழே சிலு காத்து வாங்கிட்டு இருக்கேன். வாடி என் செல்லமே. அவனை வந்துட்டோம்ல. எல்லாரும் வந்து அக்கு வேற ஆணி வேற பிச்சு பெசரி எடுத்ததும் என் மாமியா கிளவி இவ்வளவு நேரம் அடிக்கிறதுக்கு துடிச்சிட்டு இருந்தா இப்ப கல்லு கிடக்க நின்னுட்டு இருக்க. அதான் இருக்க இடம் தெரிஞ்சு போச்சுலாம். வா போவோம். எடி பாத்தியாடி உங்க அண்ணிக்காரிய சைக்கிள் கேப்ல என்ன கிளவிங்க. எம்மா, அண்ணி இருக்க கோவத்துல வாங்கையில இருக்க அறுவடை பிடிக்கிட்டு ஒன்னே போட்டு தள்ளிடுவாங்க. வந்துரு சீக்கிரம். நீலக்குட்டி ஓடிரு. என்னையா இது? எல்லாரும் நம்மள தான் அடிக்க வராங்க போல இருக்கு. நான் தான் உங்ககிட்ட படிச்சு சொன்னேன். ராதிகா கிட்ட பம்பு தும்புக்கு போகாத அப்படின்னம்ல. நீ கேட்டியா? நான் என்ன உன்ட்ட இங்கிலீஷ்லயே சொன்னேன், தமிழ்ல தானே சொன்னேன். இப்ப பாரு, எல்லாரும் உன்னை அடிக்க வந்துட்டாவோ. எனக்கு புரிஞ்சு போச்சு, நீ ஏதோ பெரிய பிளான போட்டிருக்க. அது அவளுக்கு தெரிஞ்சு அவ எல்லாரையும் அடிக்க கூட்டிட்டு வந்திருக்கா. இன்னைக்கு உன்னை கொல்ல போறா. முடிச்சு போட்ட பாவத்துக்கு நானும் உன் கூட சேர்ந்து அடி வாங்கி சாவ போறேன். இப்ப என்ன பண்ண? என்கிட்ட கேட்டா சண்டைக்கு போறதுக்கு முன்னால யோசிச்சிருக்கணும். பேசாம சண்டைக்காரன் காலில் விழுதோட சாட்சிக்காரன் காலில் விழுதே மேலு. பேசாம ராதிகா காலில் போய் விழுந்துரு. என்ன அடிக்காதன்னு. யோ, யாரு நினைச்சிருந்த நீலாம்பரியா? நான் யாருக்கும் அடங்க மாட்டேன். அதுவும் அந்த நாத்து கால்ல போய் நான் உழவா நடக்காது. அப்ப இன்னைக்கு அடி கன்ஃபார்ம். நல்ல வேளை அம்மா நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்காங்க. சரி கிளம்பிட வேண்டியதான். எவ்வளவு நேரம் இந்த பஸ்ஸுக்காக வெயிட் பண்றது? வெயிட் பண்ணி பொறுமையா போயிட்டு. சங்கி என்ன இந்த பக்கம் அங்க வெயிட் பண்ணிட்டு நிக்க? ராஜு, என் பொண்ணு ஸ்கூலுக்கு போயிருக்கா. அவ திருப்பி வரதுக்குள்ள நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு திருப்பி வரணும். அதுக்காக தான் பஸ் காத்துட்டு இருக்கேன். பஸ்ஸே வர காணோம். ஒன்னும் பிரச்சனை இல்லனா நான் வேணா கொண்டு அம்மா வீட்டுல கொண்டு விடவா? ஐயோ வேண்டாம். உன் ஒய்ஃபுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். என் ஒய்ஃபை பத்தி என்ன இப்படி நினைச்சிட்டு இருக்க? அவ தங்கமான பிள்ளை. அவட்ட அன்னைக்கே நான் சொல்லிட்டேன், நானும் சங்கீதாவும் கிளாஸ் ஃப்ரெண்டு, ஸ்கூல் ஃப்ரெண்டு, காலேஜ் ஃப்ரெண்டு அப்படின்னு. உனக்கு ஏதாவது ஒர்க் இருக்கா? எனக்கா ஒரு ஒர்க்கும் இல்ல. சும்மா அங்கேயும் சுத்திட்டு தான் வரேன். சரி ஓகே, அப்ப என்ன கொண்டு அம்மா வீட்ல கொண்டு விட்டுட்டு அப்புறமா நான் பஸ்ல கூட வந்துடுறேன். ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஏதாவது வேலை இருந்தனா முடிச்சிட்டு வா. ரெண்டாவது கொண்டு இங்கே கொண்டு இறக்கி விட்டுருந்தேன். சங்கி கிளம்புவோமா? இனி ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. பேசாம தலைய குனிஞ்ச மாதிரி நின்னுக்கா. அப்பதான் அடி விழுந்தா கூட வலிக்காது. இப்ப இவ எதுக்கு தலைய நாய்க்கு வெட்டி போட்ட மாதிரி அப்படியே தலைய தொங்குன மாதிரி வச்சிட்டு இருக்கா? நாத்து, பேசாம போட்டு தள்ளிரோமா? ரெண்டு வழியில நின்னுட்டு இருக்குவா. கிறுக்குவாளா? என் முவகிட்டே உரசிட்டு வருவா. வீட்ல கிடந்து சண்டை போட்டதுன்னு காணாம இப்ப தேர்ல வர வந்து நிக்கா. நம்மள தடுக்குதுக்குன்னு. இனி நான் பேச மாட்டேன். என் கையில இருக்கறதான் பேசும். ஹலோ 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 சீக்கிரம் வாச்சலாம். லே பியாரிக்க மண்டையா, வாரம்ல சீக்கிரம். சின்ன பியாரிக்க மண்டையும் போன் போட்டுட்டே இருக்கான். அலுமுடி இதுகள புற வந்து பாத்துக்கலாம். கை காலு என்ன வெட்டிராதியா? என் பொண்டாட்டிய வெட்டுங்க. அவதான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம். சிம்ரனே, ராதிகாக்கு நாத்து யாம்டி இப்படி நடுத்தேர்ல உட்கார்ந்து ஒப்பாரி வச்சிட்டு இருக்கா. ஏக்கா அவட்டவே கேட்க முடியுமா? ஒருவேளை புருஷன் பொண்டாட்டி மாறி மாறி அடிச்சு பிடிச்சி சண்டை போட்டு அழுதுட்டு கிடக்கவளோ என்னவோ தெரியல. அப்படியேதான் இருக்குமா இருக்கும். அதுக்கே இப்படி நடுத்தேர்ல உட்கார்ந்து அழணும். வீட்டுல போய் உட்கார்ந்து அழ வேண்டியதுதானே. ஏக்கா நம்ம கதையை விட்டுட்டு இவ கதையை நம்ம பேசிட்டு இருக்கோம். வாக்க போவோம். அவனை அடிச்சு தீக்கணும். வா. நீங்களும் உங்க புள்ள குட்டி எல்லாம் நல்லா இருக்க. கட்ட வாரிலால என் பொண்டாட்டி அடிங்க, என்ன அடிக்காதீங்க. அவ எவ்வளவு அடிச்சாலும் தாக்குவா. ஆனா நான் ஒரு அடிக்கு கூட பிளக்க மாட்டேன். கீழே விழுந்து சுருண்டுருவேன். சரியான ஆரவிட்டு கோஷ்டிகளா இருக்கும் போலுக்கு ரெண்டும். என்ன ஒருத்தர்
உன்னை பார்த்த உடனே எல்லாரும் பயந்து அரண்டு ஓடிட்டாளுவோ. என்ன டி குடும்பத்தோட நடிச்சிட்டு தெரியுதியா? யாரு? நானா? அடியே நீதான் உன் புருஷன் கூட நடு ரோட்ல உட்கார்ந்து ஒப்பாரி வச்சிட்டு அடிக்காதீங்க அடிக்காதீங்கன்னு சொல்லி அழுது உருண்டுட்டு கிடக்க. எப்ப சொன்னே? அடியே இந்த பம்மாத்து காட்டுறது படம் காட்டுறதெல்லாம் என்கிட்ட வச்சுக்கிடாத. அதெல்லாம் உங்க அம்மை கிட்ட உன் புருஷன் கிட்ட. என்கிட்ட வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்க, கையில என்ன இருக்கு பாத்தியா? பூரி கட்டை. பாரு, நான் ஒரு தனி ஆளு நினைச்சுக்கிடாத. என் பின்னால ஒரு பெரிய படையே இருக்கு. அடியே நான் ஒரு வார்த்தை சொன்னா போதும், என் பின்னால ஒரு கூட்டமே வந்து நிக்கும். அது துட்டுக்காண்டி சேர்ந்த கூட்டம் இல்ல உன்ன மாதிரி. அது அன்புக்காண்டி பாசத்துக்காண்டி சேர்ந்த கூட்டம். தானா சேர்ந்த கூட்டம். ஒரு பாடு போட்டுன்னு வச்சுக்க, அப்படியே உங்க ஊர்ல போய் சுருண்டு மடங்கி கிடப்ப. அடியே ஒன்னு அடிக்கிறதுக்கு இந்த பூரி கட்ட ஒண்ணும் தேவையில்லை. என் சுண்டு விரல் போதும். நசுக்கிடுவேன் நசுக்கி. ஜாக்கிரதை. என்ன எதுக்கு இப்ப அடிச்ச? என் போக்குல வீட்டுல இருந்த என்னங்க கூட்டிட்டு வந்து நிக்க விட்டு என் ஊர்ல என்ன கண்டாலே நடுநடுங்கி என் முன்ன நின்னு பேசுறதுக்கே பயப்படுவாங்க எல்லாரும். அப்படியாப்பட்ட என்ன இந்த ஊர்ல இந்த தெருல நடு தெருல நட்ட குத்தர நிக்க விட்டு அண்ணா போறல்ல சில்வண்டு, அந்த சில்வண்டு கிட்ட யாச்சும் பேச்சும் கேட்கறதுக்கு என்ன கொண்டு வந்து இங்க நிக்க வச்சிருக்க. அந்த சில்வண்டு என்ன பார்த்து எப்படி எல்லாம் பேசிட்டு போறா. அவளை ஒத்த கையில தூக்குறோம்னா அப்படியே பறக்க விட்டுருவேன். அவ என்ன பார்த்து அந்த பேச்சு பேசிட்டு போறா. அவ சுண்டு வரலால என்ன நசுக்கிடுவாளாம். அவ இந்த பேச்சு பேசிட்டு போறதுக்கு காரணம் யாரு? யாரு? நீர்தான். இனி ஊர்ல ஒருத்தி என்ன மதிப்பாளா? முக்கியமா அவ என்ன மதிப்பாளா? மதிச்சிட்டு போல என்ன மிதிச்சிட்டு போறா. அதுக்கும் காரணம் நீதான். என்னதான் இருந்தாலும் தாலி கட்டின புருஷன் அவரு. அவரை கை நீட்டி அடிக்கிறது தப்பு தான். டி வந்துட்டியா? தேவையில்லாத பேச்செல்லாம் நீ பேசாத. உன் போக்குல உன் சுவாலி என்ன உண்டோ அதை மட்டும் போய் பாருப்போ. பால் பாயசத்தை குடிச்சில்ல, போய் படுத்து தூங்கு போ. ஏடி உனக்கு அவ மேல கோபம் இருந்தா அவட்ட போய் காணி. அதுக்கு ஏம்டி புள்ள பூச்சி மாதிரி அப்பாவியான மனுஷனை போட்டு அடி அடி அடிச்சு கொல்லுத? உனக்கு அவ்வளவு தைரியம் இருந்தா அவட்ட போய் பேச வேண்டியது. டி அவட்ட போய் பேசு. பேசுதம்மா பேசுதேன். இனி அவட்ட பேச்சு கிடையாது, பீச்சு தான். போற போக்க பார்த்தா பயங்கரமான கோபத்துல எல்லாம் போறா. என்ன பண்ண போறாலும் தெரியலையே. இந்த பாரு சங்கி, சும்மா அந்த பஸ் ஸ்டாண்ட்ல காத்து கிடக்கிற சோழி எல்லாம் வச்சுக்கிடாத. உனக்கு எங்க போகணுமா உடனே எனக்கு ஒரு போன் அடி. ராஜேஷ் இங்க போகணும் அங்க வரணும் அப்படின்னு சொல்லு. டக்குன்னு பைக் எடுத்துட்டு உன்னை கொண்டு போய் விட்டுருவேன். அது இருக்கட்டும் ராஜேஷ், உன்னோட வைஃப் கோவப்பட மாட்டாங்களா? அதான் நான் சொன்னோம்ல, என் ஒய்ஃப்லாம் ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய டைப்பு. இல்ல நான் வேற மாதிரில கேள்விப்பட்டேன். வேற மாதிரினா எப்படி? சரி அது இருக்கட்டும், உனக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் தானே? இன்னைக்கு எந்த ஒர்க்கும் இல்லையா? ஃப்ரீயா இன்னைக்கு? இன்னைக்கு என்னவோ என் பொண்டாட்டி ரசம் வச்சுட்டா, அதனால அந்த வேலை இல்ல. அதுக்கப்புறம் பாத்திரம் குமிச்சு கிடக்கு, அதெல்லாம் இனிமேதான் போய் விளக்கணும். அதுக்கப்புறம் துணியை இனிமேதான் போய் துவைக்கணும். அதெல்லாம் இப்படி விட்ட விளக்கமா சொல்ல சங்கி. அது வந்து இன்னைக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல வந்து கொஞ்சம் ஒர்க்கு கொஞ்சம் கம்மி தான் அப்படின்னு சொல்ல முடியாது. அதாவது இன்னைக்கு ஒன்ன கொண்டு விட்டுட்டு போன பிறதான் இருக்கு எனக்கு செம ஒர்க்கு. ஓ அப்படியா? அப்ப தூங்குறதுக்கே நைட் 11 மணி ஆயிரும் போல இருக்க. அவ்வளவு ஒர்க் போல இருக்க. பின்ன வீட்டுக்கு இன்ப போன பிறகுதான் என் பொண்டாட்டி தின்னுட்டு போன எச்சி பாத்திரத்தெல்லாம் கழுவி எடுத்து கமத்தணும். அடுத்தால வீடு தூக்கணும், துடைக்கணும், அதுக்கப்புறம் துணியெல்லாம் துவைக்கணும், அதுக்கப்புறம் அவ்வளோத்தையும் காய போடணும், அதுக்கப்புறம் நைட்டு சாப்பாடு செய்யணும், அதுக்கப்புறம் பாத்திரத்தை கழுவணும், உருட்டணும், புறக்கணும். அப்பப்பா நைட்டு 12 மணி ஆயிருமே. இது எப்படி விளக்கி சொல்ல சங்கி? நைட்டு ஒரு 12 மணி காடலாம் ஆயிரம் பத்துக்கோ. அவ்வளவு வேலை இருக்கு எனக்கு. சரி விடு, அதை பத்தி எல்லாம் பேசணும்னு வச்சுக்கியா எனக்கு ரொம்ப டென்ஷன் மண்டைக்கு ஏறிடும். ராஜேஷ், இந்த பையன் நம்ம புஷ்பாக்காவோட அக்கா பையன் தானே? ஆமா அவன்தான். ஹாய் தேவா அண்ணே, நல்லா இருக்கீங்களா? என்னாச்சு ஊருக்கு வந்து 2 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள பொட்டி படுக்கையோட கிளம்பியாச்சு போல இருக்கு. இல்லனே, இங்க ஒரு ஃப்ரெண்ட பார்க்கணும், அதான் கிளம்பி போயிட்டு இருக்கேன். ஃப்ரெண்ட பார்க்கதா இருந்தா எதுக்கு பொட்டி படுக்கையோட போனோம்? அது வந்துனே கொஞ்சம் பொருள்லாம் அவன் ஊர்ல இருந்து வாங்கிட்டு வர சொன்னா, அதை வாங்கிட்டு வந்திருக்கேன். அதை பத்திரமா பேக்ல வச்சு கொண்டு போய் கொடுக்கணும். அதனாலதான் பேக் எடுத்துட்டு போறேனே. ஓ சரி தம்பி, சரி சரி. ஒன்னும் ஒரு முக்கியமான விஷயமா பார்க்க வரணும். ஊர்ல தானே இருப்ப? ஆமாண்ணே, இன்னும் ஒரு 10 நாள் கிட்ட ஊர்ல தான் இருப்பேன். பின்னால இருக்கிறது யாருன்னு தெரியலையே, புதுசா இருக்க மாதிரி இருக்கு. இவங்களை இதுக்கு முன்னால நான் பார்த்ததே இல்லையே. தங்கி, இந்த பையனுக்கு தான் பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க பாத்துக்கோ. உன் தங்கச்சியை பார்த்து முடிச்சிருவோமா? ஆள் நல்ல ஸ்மார்ட்டா இருக்கானே. சரி பார்க்கலாம், எப்படியாவது ஏற்பாடு பண்ணுங்க. ஸ்மார்ட்னா என்ன மாதிரி தானே சொல்ற? பின்னாடியே பார்த்து முன்னால வண்டியை ஓட்டுனீங்க, அப்புறம் அவ்வளவுதான். நேரா சாக்கடைக்குள்ள போய் உள்ள வேண்டியதான். நேரா முன்ன பார்த்து வண்டியை ஓட்டுங்க. ராஜேஷ், உனக்கு இதெல்லாம் தேவையா? பல்பு வாங்கினியா?
சொந்தங்களே, நம்ம 4 முடிய நக்கல் பண்ணினவன நெருங்கிட்டோம். இப்போ பக்கத்துல போய் சேர்ந்துருவோம். ஆமா, அத அடுத்த வீடியோல தான் பார்க்கணும். நீங்க மறக்காம வீடியோ பார்த்துட்டு லைக் போட்டு விட்டுருங்க. உங்க சொந்தக்காரங்க, சொக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணிருங்க. நம்ம அஸ்மி ஜெசி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சொந்தங்களே, நம்ம அஸ்மி ஜெசி வாட்ஸ்அப் சேனலையும் ஃபாலோ பண்ணுங்க. என்ன சொந்தங்களே, போயிட்டோம். அடுத்த வீடியோல பாப்போம். இன்னும் புது புது கதைகள்லாம் விறுவிறுப்போட வர இருக்குது. மறக்காம நீங்களும் தொடர்ந்து பாருங்க. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு எப்பவும் தேவை. உங்களுடைய ஆதரவை என்றைக்கு தாங்க.